தோழர்களை, இது செயற்குழு கூட்ட வேண்டும், பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று நாம் விவாதிக்கும் பொழுது நான் சொன்னேன், அனைவரையும் அழையுங்கள், உள்ளாட்சி பிரதிநிதியை கூட அழையுங்கள், இந்த வெற்றி விழாவில் எல்லோரும் கலந்து கொள்ளட்டும், அவர்களே தீர்மானிக்கட்டும் நாம் கட்சியை எந்த திசையில் கொண்டு செல்ல போகிறோம். தலைவர் ராகுல் காந்தி 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் வலிமையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும். இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும். அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். அவர்கள் பேசட்டும், நாம் கேட்போம் என்று நாம் இந்த கூட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம். ஆகவே நான் நிறைவாக பேசும்பொழுது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. வரலாறு மாறுகிறது. ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டுகின்ற செய்தி, நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம், சார்ந்து இருக்க போகிறோமா? தோழமை என்பது வேறு. தோழமையோடு இருப்பதில் நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும், தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். சில பேர் பேசினார்கள், மிகப்பெரிய மேதாவிகளாக என் காதிலே பட்டது. காரணம், ஒரே சமயத்தில் 2 பதவிகளை வைத்த மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள். பரவாயில்லை, அவர்களை கருத்துக்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆகவே நான் அவர்களை ஒன்றும் குறை சொல்லவில்லை, பாராட்டுகின்றேன். ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பது நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆகவே அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைகள் அல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை காலூட வைத்த அந்த பெரியாருடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால் தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா, இவன் வரவில்லையா? ரொம்ப நல்லது, நாம் போய் உட்கார்ந்து கொள்வோம். பரவாயில்ல, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் முதலில் எதிரியை காலி செய்ய வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை குஷிப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க!
அருமை தோழர்களே, கொஞ்சம் நிதான வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதான், இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. அண்ணன் ஈவிகேசா இளங்கோவன் அவர்கள் யதார்த்தமாக பேசக்கூடியவர், எதையும் ஒளிமறைவில்லாமல் பேசக்கூடியவர். அவரை பெரிதாக யாரும் அவர் பேசும்பொழுது நீங்கள் எல்லாம் ஒரு சிலர் எழுந்து சத்தம் போட்டு, அதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம தலைவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் எல்லாம் தலைவர் தான், என்றென்றும் தலைவர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவர் விமர்சனம் செய்வதில் யாருக்கும் அஞ்ச மாட்டார், எல்லோரும் விமர்சனம் செய்யக்கூடியவர். ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்யவில்லையா? முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சனம் செய்யவில்லையா? எல்லோரையும் விமர்சனம் செய்வார். அந்த விமர்சனத்திற்கு பிறகு அவர் அதை சரி செய்து கொள்வார். ஆகவே எனக்கு மிகப்பெரிய வருத்தம், அவர் பேசும்பொழுது நீங்கள் அங்கே இங்கே கூச்சலிட்டது. இனி வரும் காலங்களில் நம்முடைய தலைவர்கள் பேசும்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவர் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் பேசவில்லை என்றால் அவரை அழைத்து பேசுங்கள், அவரிடம் சென்று பேசுங்கள். இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எது தேவை இருக்கிறது என்றால் உண்மை, ஒற்றுமை, உழைப்பு. ஒற்றுமை இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது.